தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல மறுபடியும் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது ஈடாகாது. மறுபடியும் என்னுடைய குடும்பம் நான் உங்களுக்கு அப்படிதான் ஒரு நாள் நினைக்கிறேன். ஏன்னா நான் முதல் தடவை வரும்போதே நான் சொல்லிட்டு போயிருந்தேன், உங்க மகனும் உங்களுடைய அண்ணனும் தம்பியும் அது பேசிட்டு போயிருக்கிறாங்க, அவ்வளவுதான், ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு தருணம் என்னுடைய குடும்பத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். என்னுடைய தாயாருக்காக ஜெபிச்ச மிக முக்கியமான நபர்கள்ல உங்களுடைய பங்கு பெரிதா இருக்கும். என்னுடைய தாயாருக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு, என்னோட சகோதரர் நான் அடிக்கடி சொல்றது எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு. நான் ஒரு நாள் அந்த கவலையை படவே விட்டதில்லை. ஆண்டவர் என் கூட பிறக்கலைன்னா கூட, என் கூட ஒருவேளை பொருந்திருந்தா கூட இவ்வளவு அன்பு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பிரதர் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட இவ்வளவு அன்பா பேசிட்டு பார்த்துட்டு கண்ணீர் விட்டு, ஒரு நான் எப்படி என் தாயாருக்காக அழுகணும் அது போல கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்தாரு. அதே போல அம்மா மறைக்கும் போதும் சரி, அவங்களுக்கு நினைவு ஆனந்தவர் ஜெப கூட்டம் நடத்தும் போது சரியான மழை, ஒரு அடிப்படை எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம அந்த மழையில நனைஞ்ச வண்ணம் தொப்பைய நனைஞ்சு அந்த அவங்களுடைய சமூகத்துல அவரு அம்மாவுடைய கனப்படுத்திட்டு வந்தாரு. அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நான் வேணுங்களாக்க விரும்பல. நான் அவருடைய குடும்பம் கிட்டத்தட்ட 2 வருஷ காலமா உங்களுக்கு தெரியும், அம்மா கடந்து போன பாதைகள் வார்த்தையினால சொல்லவே முடியாத ஒரு கடினமான சூழலை கடந்து போனாங்க. நாங்க கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது. எங்க அம்மா வெரி ஸ்ட்ராங்கஸ்ட். நான் அடிக்கடி அம்மாவை பார்த்து வியந்து போனது எப்படி இப்படி ஒரு பலன் கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு எப்படி இப்படி ஒரு பலன் கிடைக்கும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் விடிய காலையில 2 மணிக்கு தான் தூங்குவாங்க. அவங்க ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பலனுள்ள ஒரு மனுஷி. அவங்களுடைய காலை எழுந்த முன்பு தூங்குறாங்க இல்லைங்களா 2 மணிக்கு, அந்த 2 மணிக்குள்ள அவங்களுடைய எண்ணம் எதுவா இருக்கும்னா, காலையில என் பிள்ளைக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும். அவங்க எழுந்து சமைச்சு கொடுத்து எனக்கு சாப்பிட வச்சு இந்த டிஃபன் பாக்ஸ்ல கட்டி என் ஷூவை தொடச்சு கொடுத்து என் துணியை எடுத்து அயன் பண்ணி கொடுத்து கீழே வண்டியை தொடச்சு கொடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டு 10 தடவை ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பிட்டு மாட்டேன். நான் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு உணவு ரெடியா வச்சிருப்பாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த தட்டு கூட எடுத்து விட மாட்டாங்க. அதை எடுத்துட்டு போய் வச்சுட்டு நான் படுத்துட்டு கூட நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு எந்த விதத்துலயும் பூச்சி புழு கூட என் பக்கத்துல வந்துடக்கூடாதுன்னு துணியெல்லாம் மடிச்சு வைக்குவாங்க. அந்த அன்புக்கு ஈடு உலகத்துல எந்த ஒரு சொந்தத்தினாலே கொடுக்க முடியாது. நான் எந்த ஒரு நாளும் ஆண்டவரை நான் தூசிச்சதே கிடையாது. எங்க அம்மாக்கு ரொம்ப ஆசை. என்னுடைய சித்தி பசங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அம்மா கூட பிறந்தவங்க 2 தங்கச்சிங்க 2 தம்பிங்க. அத்தனை பேருக்குமே திருமணமாக்கி அவங்க பிள்ளைங்களுக்கு திருமணமாக்கி அவங்க பாட்டி ஆயிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும், எல்லா அம்மாவுக்கு ஆசை இருக்கும், என் பிள்ளை மூலியமா ஒரு பேர பிள்ளைய பார்க்கணும், இப்படி ஒரு ஆசை. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை எங்க அம்மா எந்த விதத்திலாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கஷ்டப்படுத்துவாங்க ஒரு பயம். எங்க அம்மா சந்தோஷம்னா என் சந்தோஷம் அப்படின்னு வாழ்ந்தேன். ஏன்னா எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்க அப்பா இறந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு 30-32 வயசு இருப்பாங்க நினைக்கிறேன். அவ்வளவுதான். எங்க அப்பா சேர்த்து எனக்கு 25 வருஷம் ஆகுது. அப்போ ரொம்ப யங்கா ரொம்ப சின்ன வயசுலயே அப்பா இருந்துட்டாங்க. அன்னைக்கு என்னுடைய தாயாருடைய அம்மா வீட்டுல ஒரே போராட்டம். ஏன் அப்படின்னா, எங்களை வீட்டுல வச்சுக்கினா எங்க அவங்க இருக்கிற சொந்த வீட்டுல பங்கு கொடுக்கணுமே. எங்க அம்மா தான் பெரிய மகன். அவங்களுக்கு ஒரு நாள் கூட வச்சுக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. எங்களை தொட்டி விட்டாங்க. அப்படி தொட்டி இருந்தா கூட பரவாயில்ல. அன்னைக்கு ராத்திரியே சண்டை பிடிச்சு அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் பிளான் பண்ணிட்டாங்க. கல்யாணம்னா ஏதோ கிராண்டா கிடையாதுங்க. ஏதோ ஒரு இடத்துல
நிக்க வச்சு ஒரு தாலி கட்டி அணைச்சு விட்டாக்கா நம்மளுடைய பாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க தெரியல. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் ஒரே இருக்கும். எனக்கு அன்னைக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லைங்க. எனக்கு அப்பாவும் இல்லை, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அம்மா மாத்திரம் தான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல அம்மாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கட்டுப்பதை என்ன மறந்துடுவாங்களோ, என்ன ஹாஸ்டல்ல விட்டுருவாங்களோ, போர்டிங்ல போட்டுருவாங்களோ, என்ன வெறுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் எனக்கு. அன்னைக்கு இரவெல்லாம் எனக்கு தூக்கமே கிடையாது. சின்ன வயசுல அதை யோசிக்கிற மெச்சூரிட்டி கூட கிடையாது. ஆனா ஒரு பயம், தூக்கம் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் எங்க அம்மா என்ன விட்டுருவாங்களோ, இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாங்களோ. அன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கேன். விடிய காலையிலவே எங்க அம்மா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா, என் அம்மாவுடைய அம்மா, தம்பிங்க எல்லாமே, உனக்கு என்ன வயசு, உனக்கு நீ என்ன கல்லாயிட்டியா, உனக்குன்னு சந்தோஷம் வேணாவா, உனக்குன்னு ஆசை பாசம் இருக்காதா, உனக்குன்னு ஒரு உலகம் இருக்காதா அப்படின்னு எங்க அம்மா சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க. நான் ஒரு இடத்துல ஒரு மூலையில உட்காந்துட்டு இருந்தேன். பயம், எனக்கு என்ன நடக்குமோன்ற பயம். எங்க அம்மா திருன்னு வந்தாங்க. என் கையை பிடிச்சு தருன்னு எடுத்துன்னு வந்தாங்க. என்னை எடுத்துட்டு வந்து கத்தி பிடிச்சிட்டு சொன்னாங்க, அவங்க இது இருக்குது என் உலகம், இது இருக்குது என் பாசம், இது இருக்குது என் அன்பு, இது இருக்குது என் சந்தோஷம். எங்க அம்மா நான் அது பார்த்தேன். அந்த அன்புக்கு வார்த்தையில சொல்ல முடியாது. அன்னைக்கு தொடங்கின அந்த அன்பு எங்க அம்மாவை பார்த்துக்க கடவுள் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்க தெரியாது. கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க பணக்காரங்க கிடையாது. எப்படியாச்சும் என் தலையாடமா நினைச்சாச்சு அம்மாவை காப்பாற்றிருக்கோம். எவ்வளவு கடன், எனக்கு தெரிஞ்ச இடத்துல கடன் வாங்கி எத்தனை லட்சம் வச்சிருக்க தெரியாதுங்க. கேன்சர் சொன்ன உடனே எங்க அம்மா என் முகத்தை பார்த்து தைரியம் பேசிட்டு இருக்கேன். நான் அவனுக்கு ஒண்ணும் இல்லையா, டாக்டர் சொன்னாங்க இதெல்லாம் அவனுக்கு பயப்படுற மாதிரி இல்லையா, என் கண்ணு கலங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி பேசிட்டு இருக்கும் போது எங்க அம்மா சிரிச்ச வாக்குல என் முகத்தை பார்த்து கண்ணீர் விட்டாங்க. என் பிள்ளைக்கு போய் கூட பேசல. சரி, போய் கூட பேச வர மாட்டேங்க, இதெல்லாம் உனக்கு எனக்கு தெரியும்டா, டாக்டர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியும், அது கூட சரியா வரலையே, அம்மா கிட்ட போய் பேச எனக்கு ஒண்ணு எனக்கு சொல்ல வரலையே உனக்கு அப்படின்னு அழுதாங்க. அன்னைக்கு கட்டி பிடிச்சுன்னு அழுதேன். ஆண்டவர் நம்மள விட்டுற எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸும் எங்க அம்மா இருந்த சூழ்நிலை 2 மாசம் கூட உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு இருந்தது லிவர்ல எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. 2 மாசம் வாழ்றதே கடினமான சூழ்நிலை. ஆனா எங்க அப்பா ஒரு நாள் எங்களை வைக்கப்பட்டு போகவே இல்லை. வந்து வார்த்தையில அப்பாவை அடைவிடவே முடியாது. நான் அம்மா கிட்ட நானும் அம்மாவும் பேசும்போது நான் சொன்னேன், அம்மா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள பேசுது அப்படின்னு கஷ்டப்படாதீங்க. நான் நல்லா இருக்கேன்னு நினைக்காத, இன்னொருத்தர் நல்லா இருக்காது, எனக்கு யாரோட தரணும்னு சொல்ல முடியாதுமா. இவனுக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் எவ்வளவு நாட்களா இருக்கிறதோ அந்த நாட்களை நம்ம ஒப்புரவாயிடலாம் ஆண்டவர்கிட்ட. நம்ம எல்லாமே பாதிக்கமா ஏதோ ஒரு சூழ்நிலை யாரையும் ஒருத்தர் வெறுத்திருப்போம், யாருக்கும் ஒருத்தருக்கு விரோதமா பேசியிருப்போம், ஏதோ ஒரு விதத்துல பாவம் செஞ்சிருப்போம். ஆண்டவர் ஒருவரை தவிர இந்த நீதிமன்றம் யாருமே கிடையாது. உனக்கு அந்த மரண தருவாய் வரதுக்கு முன்னாடி நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளப்பா. உன் மரணம் நாளைக்கே இருந்தா கூட பரலோக ராஜ்யத்துக்கு நீ போனாமான்னு சொல்லி 2.5 வருஷ காலம் எங்க அம்மாக்கு என்ன ஆண்டவர் ஊழியம் செய்ய வச்சாரு. எங்க அம்மாக்கு எனக்கு சுவிசேஷம் சொல்ல வச்சாரு. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சு நானும் எங்க அம்மாவும் ஜெபிப்போம், அடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரை அம்மா அதிகமா எடுத்துக்கிட்டாங்க, ஒரு பலனா எடுத்துக்கிட்டாங்க. இந்த 2.5 வருஷ காலம் எல்லார்கிட்ட அன்பு காமிச்சாங்க. ஒரு நாள் கூட சபையில தவறவே இல்லை அவங்க. அப்படி இருந்து
கடந்த மாசம் அந்த ஜனவரி 23 அப்பா எனக்கு முடியல, படுக்கவும் மாட்டேங்கிறாங்க, உட்காரவும் முடியல, வலி அவங்களுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். எங்க அம்மாக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த வலியை பார்க்குற பலன் கூட எனக்கு கிடையாது. இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு எங்க அம்மா படுக்க பக்கம் வந்தாலே ஹாஸ்பிட்டல்ல நான் வெளியே போயிடுவேன். ஏன்னா அவங்க கண்ணு சிலிக்கிறது கூட என்னால தாங்க முடியாது. அவங்க உயிர் எனக்கு அம்மா. நான் அங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு 3 நாள் 23 அன்னைக்கு நைட்டு போயிட்டோம். 26 டிஸ்சார்ஜ் பண்றது இங்க 3 நாள் ஆண்டவர் அம்மாவோட கூட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 தடவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கேன் அந்த 2 வருஷத்துல. ஒரு நாள் கூட அங்க நெகட்டிவா பேசுறதே கிடையாது. அன்னைக்கு முதல் தடவையா அப்பா பாஸ்டரும் மக்கள் கூப்பிடுறியா அப்படின்னா வராங்கம்மா. ஏன்மா அவங்க சொல்றதுக்கு போயிருக்கிறாங்க, வராங்க, கொஞ்சம் கூப்பிடுவாங்க, சீக்கிரமா கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அங்கிள் போன் பண்ணி அங்கிள் தெரியல வலிக்குதான் எனக்கு தெரியல, அவங்க ஜோப் பண்றதுக்கு கூப்பிட்டாங்க, கொஞ்சம் வந்து ஜெபிச்சுட்டு போறீங்களா அப்படின்னு. அங்கிள் வந்து நிக்கிறாரு. அங்கிளும் என்னோட பாஸ்டரும் அம்மாவும் பாஸ்டரும் வந்து நிக்கிறாங்க. முதல் தடவை எங்க அம்மா அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஐயா நான் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளை நீங்க வழி நடத்துறீங்களா அப்படின்னா தூக்கி மாதிரி போட்டுச்சு. என்ன மாதிரி ஒரு வார்த்தை பேசுறாங்க. அப்புறம் என் மனைவியை கூப்பிட்டாங்க. அம்மா நீ வெறும் மனைவி மாத்திரம் இல்லை, எனக்கு அப்புறம் நீ தான் அம்மாவா இருக்க போற. அம்மா போயிட்டுனா அவனை பார்த்துக்கம்மா. சின்ன வயசுல இருந்தே அவன் எந்த சந்தோஷமும் கிடையாது அவனுக்கு. நான் ஒரு காலத்துல நினைச்சது என் பிள்ளை எப்படியாச்சும் சந்தோஷமா வச்சுக்கிறேன். ஒரு கட்டத்துல நானே அவனுக்கு கஷ்டமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்லிட்டு அழுதாங்க. இதெல்லாம் போற வச்சு சும்மா இருந்துட்டு அப்புறம் அம்மா கிட்ட கேட்டேன், எங்க அம்மா போற, நீ ஏமா எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்க. அதுக்கு என் கண்ணுத்துல கை வச்சு தடவிட்டு மன்னிச்சுட்டுப்பா அப்படின்னாங்க. ஏன்மா மன்னிப்பு கேட்கறதுனா, அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்லப்பா, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்ல, தூங்க மாட்டேங்கிறா, ஒரு நாள் கூட நீ தூங்கியே பார்க்கலையாடாங்க. வேலைக்கு போனா கூட உங்களுக்கு கஷ்டம், வீட்லயும் கஷ்டம், ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கிற, சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. நான் சொன்னேன், மொத்த சந்தோஷமே நீதான், உன்னை காட்டி நம்ம சந்தோஷம் இருக்கு, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆண்டவருக்கு ஒவ்வொரு நொடியும் நன்றி சொல்றேன். ஏன்னா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், ஒரு அம்மாவை பார்த்துக்கிற பாக்கியம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரிலாம் அம்மா கூடவே இருக்கிறேன். மகன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னம்மா நான் இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பாட்டு பாடேண்டா அப்படின்னாங்க. என்ன பாட முடியாதுமா, தொண்டை அடைக்குது எனக்கு. சரி நீ பாடின பாட்டு ஒண்ணு போடு, என்ன பாட்டு வேணும்னா தேவனை பாட்டு போடு அப்படின்னாங்க. அந்த பாட்டு போட்டு விட்டுருந்தோடனே அந்த பாட்டு அப்படியே விட்டு கேட்டுட்டு, நல்லா இருக்குது பாட்டு, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு மடியில படுக்க வச்சு என் தலையை போட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா இப்படி பண்ணி விட்டா, எப்பயுமே பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மடியில படுத்துட்டு இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமும் அப்படி பண்ணவே இல்லாம அன்னைக்கு அவங்களே கூப்பிடுறாங்க, என் மடியில படுத்துக்க மாட்டேன் அப்படின்னு படுத்துட்டு தலையை போதி விடுறாங்க. எனக்கு டயர்டா இருக்குது மகன் அப்படின்னு சொல்லி எனக்கு போதும் அம்மா அப்படின்னு சொன்னாக்கா மறுபடியும் தலைமையில கையை வச்சு ஜெபிச்சாங்களோ என்ன ஆசீர்வதிச்சாங்களோ தெரியும். கண்ணை மூடிட்டு அவங்க ஏதோ கொஞ்சம் நேரம் முனவிட்டு இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க தெரியல, என்ன ஆசீர்வதிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு மகன் தூக்குடா, கொஞ்சம் சீக்கிரம் தூக்கு தூக்கு தூக்கு, என்னமா இருக்குதா, தூக்கு தூக்கு. நான் தூக்கி இப்படி பிடிச்ச உடனே என் முகத்துக்கு கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்து கண்ணெல்லாம் அப்படி உருட்டி கிட்டி இப்படி பார்த்துட்டு கண்ணெல்லாம் மறைக்கிறேன், இருக்கிறேன், முகத்தை கொஞ்சம் பார்க்கணும், நான் உன் முகத்தை எனக்கு கொஞ்சம் கிளீனா காட்டு வந்து பார்த்தாங்க. பார்த்து கண்ணி விட்டாங்க. ஏம்மா அப்படின்னா ஒருத்தருக்கு நாங்க அதை கருத்து தெரியல, எனக்கு நான் விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்களா, இனிமே பார்க்க மாட்டேன் மூஞ்ச எடுத்து காமிச்சுட்டு சொன்னாங்களா எனக்கு தெரியல. பாஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர் வந்த உடனே கிரேசம்மா அப்படின்னு உடனே பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு ஒரு கணீர் என்ற ஒரு குரல்ல வந்து பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்க. அம்மா நான் உனக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா படுத்த அசைவே இல்லாத அந்த சரீரத்துல எப்படிதான் எந்திரிச்சு உட்காந்து ஜெபிக்கணும்னு சொன்ன உடனே எந்திரிச்சு உட்காந்துக்கினாங்க. எனக்கு தலைமையை வச்சு விடுப்பாங்க, வச்சு விட்டேன். சங்கீதம் 24 என்னுடைய போதகர் பிரசங்கித்து எல்லாம் முடிச்சு அவர் ஒரு வார்த்தை கேட்டாரு, என்ன கிரேசம்மா பயப்படுறீங்களா,
இல்ல ஐயா, கொஞ்சம் கூட எனக்கு பயமே இல்லை. ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து உங்களை கூப்பிட்டா நீங்க போறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரு. அதுக்கு அந்த வார்த்தை முடிக்கிறதுக்குள்ள அம்மா சொன்னாங்க, கண்டிப்பா போறேன் ஐயா. அது இது எவ்வளவுக்கு என்னால கிரகிச்சு பார்க்க முடியல. அந்த கடைசி நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தை, யாரும் அழுதுட்டு இருந்தாங்க. யார் அதை அழுகுறது? எனக்காக யாரும் அழக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை, எனக்காக நீங்க ஜெபிக்கணும். யாரும் அழக்கூடாது எனக்காக அப்படின்னு சொல்லி என்னை தலைகிட்ட உட்கார வச்சு என் மனைவிய பக்கத்துல, அவங்க 2 பேர பிள்ளைங்க காலில் படுத்துட்டு இருந்துச்சுங்க. எங்க அம்மாவை பெற்ற அம்மா கூட அவங்க தங்கச்சி எல்லாம் நின்றுட்டு இருக்கும் போது என் தாய் மாமன் ஒரு நாள் கூட வந்து பார்க்கவே இல்லைங்க. எங்க அம்மாவை அவங்க வியாதிப்பட்ட நாள்ல எனக்கு தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசம் கிடையாது. எனக்கு அது புரிஞ்சுக்கவும் முடியாது. நான் நினைச்சேன், என்ன ஒரு நாள் கூட வந்து பார்க்கலையே, எங்க மாமா வந்து பார்க்கவே இல்லை. அன்னைக்குதான் முதல் தடவை வராது உள்ள வந்து என்ன சத்தம் போடுறாரு. ஏன்னா ஒரு நாள் கூட நீ ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்க சொல்ல தோணாதா உனக்கு அப்படின்னு என்ன சத்தம் போட்டாருங்க. கோவம், உச்சகட்டமான கோவம் என் மனசுக்குள்ள. உங்களால ஒரு மனுஷனா இருக்கிறது கூட தகுதி இல்லையா? ஒரு அக்கா ஒரே ரத்தத்துல பிறந்திருக்கிறாங்க. 3 வருஷமா 10 நிமிஷம் நான் நடந்துட்டு வந்துடலாம் எங்க வீட்டுக்கு. வந்து எட்டி பார்க்கல, வந்து உடனே சத்தம் போடுறாங்க. நான் நினைச்சேன், ஒருவேளை எங்க அம்மா அவரை பார்த்து கோவமா திரும்பிக்குப்பாங்க, முகத்தை கூட காட்ட மாட்டாங்கன்னு என்னுடைய எண்ணம். நான் இன்னும் கிறிஸ்துக்குள்ள வளரணும். அந்த நேரத்துல எங்க அம்மா வார்த்தையில கூட இல்லைங்க, அவங்க செயல்ல ஒரு அன்பு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அவர் போய் கிட்ட நிக்கிறாரு. அவங்க தம்பிய, அப்பா நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டேப்பா, உட்காருப்பா உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. எங்க மாமா சவுத்துல இடிச்சுட்டு இருந்தாரு. அக்கா நான் பாதி அக்கா, என்ன பார்த்து மோக திருப்பிக்க கூடாதா, என்ன திட்டிட கூடாதா, நல்லா இருக்கேன் கேட்கறியாக்கா, என்ன சாப்பிட்டுன்னு சொல்றிய சொத்துல இடிச்சுக்கிட்டாரு. அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்ட விஷயம், ஒருவன் குழந்தை போல மாற விட்டா பரலோக ராஜ்யத்துல இடமே கிடையாது ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? எங்க அம்மா ஒரு குழந்தைய போல மாறிட்டாங்க. என் மடியிலவே படுத்துக்கிட்டு என்னையே பார்த்துட்டு கொப்பிடிச்சிட்டு வந்துருச்சு. ரத்தம் மூக்கு வழியா வாய வழியா. ஒரு ஊசி போடுறத கூட பாக்குற சக்தி எனக்கு கிடையாது. என் மடியிலவே மூக்குலையும் வாயில ரத்தம் வந்து இறந்துட்டாங்க. மூச்சு கடைசி மூச்சு இழுத்த உடனே அது வந்துச்சு. அதுல இருந்து என்ன இன்னும் எனக்கு வெளியில வர முடியல. ஆனாலும் ஒரு பெரிய தைரியம் எனக்கு, ஒருவேளை இந்த கேன்சர் விதி வராது, எங்க அம்மா 20 வருஷம் காலம் இன்னும் வாழ்ந்திருந்தா கூட ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. நான் இந்த 2.5 வருஷம் எங்க அம்மா ஆண்டவரை தெரிஞ்சுக்கின விதம், அவரோட கூட உறவாடின விதம், நான் எப்ப எந்திரிச்சு வெளியில வந்தாலும் எங்க அம்மா ஜபிச்சுட்டே இருப்பாங்க. எங்க அம்மா ஜபிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க எனக்கு கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தை, நான் உள்ள நின்றுட்டு இருக்கேன், எனக்கு கேட்காதுன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என் மனைவியோட அக்கா கிட்ட, அம்மா நான் வெறும் அவனை பெத்தேன் அம்மா, அவன் தான் எனக்கு அம்மா, அவன் தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு நான் வாமா கேங்க போது, அம்மா என்ன மன்னிச்சிடமா, நீ என்கிட்ட ஒரு காரியத்தை கேட்ட ரொம்ப வாங்கியே கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா ஒரு தங்கச்சி எனக்கு கேட்டாங்க, கடைசி வரைக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கே இல்லாத ஆயிடுச்சு. நான் மாசம் சம்பாதிக்கிறது 40,000 ரூபாய்னா ஹாஸ்பிட்டலுக்கு 1 லட்சம் ரூபாய் செல்வோம் ஒரு மாசம். எந்த பக்கம் பார்த்தாலும் காணும். வரைக்கும் எங்க அம்மா வாங்கி கொடுக்கவே முடியாது போயிடுச்சு. நான் கேட்ட, அம்மா உனக்கு போக மாட்டியம்மா, என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், நீ ஒரு தங்கச்சி கேட்டியே நான் வாங்கியே கொடுக்கல முடியலையே அப்படின்னு எங்க அம்மா சிரிச்சுட்டு, அது இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போனாங்கன்னா என் கண்ணுக்கு தள்ளிட்டு, தொகுல என் தங்கம் ஒன்ன காட்டுல பெரிய தங்கம், எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முகமுகமாய் காண்பேன். அல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயமாக முகமுகமாய் காண்பேன். அல்லேலூயா. என் தேவன் மரித்து உயிர்த்தெழுந்தது எவ்வளவு உண்மையோ, எவ்வளவு ஆதித்தரமான உண்மையோ, நான் என் தாயை முகமுகமாய் காண்பதும் அவ்வளவாய் உண்மையா இருக்கிறது. ஒரு துளி கூட எனக்கு சந்தேகம் கிடையாது எங்க அம்மா பரதேசியில் இருப்பாங்களா இல்லையான்னு. நிச்சயமாக எங்க அம்மா பரதேசியில் இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க அம்மா மரணத்தை பார்த்து, அநேக மரணங்களை பார்த்து நம்மளுக்கு மரண பயம் வரும். எங்க அம்மா மரணத்தை பார்த்து எனக்கு மரணத்தை மேல ஆசை வந்திருக்கிறது. எங்க அம்மா மரணத்தை பார்த்து எனக்கும் ஒரு ஆசை, இப்படி ஒரு ஆசீர்வாதமான மரணம் எனக்கும் கொடுங்க ஆண்டவரே. நிச்சயமா இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே எங்க அம்மா அனாதையா இருந்துடக்கூடாது, நான் நிச்சயமா என் பக்கத்துல இருக்கணும்,
நான் அம்மா பக்கத்துல இருக்கணும். என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்கன்னு கேட்டேன். இதோ கல்யாணம் வரைக்கும் கொடுத்தாரு, இதோ குழந்தை பொறுக்கிற வரைக்கும் கொடுத்தாரு, இன்னொரு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் கொடுத்தாரு. அன்னைக்கு காலையில நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் தான் 4:15 மணிக்கு, விடிய காலையில 4:15 மணிக்கு நான் தான் ஜெபிச்ச ஆண்டவர் எங்க அம்மாவை எடுத்துருக்கேன். எங்க அம்மா பட்ட வேதனையை என்னால பார்க்கவே முடியல. ரணமான ஒரு வேதனையை கடந்து போனாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, அப்பா எனக்கு தாங்க முடியல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண என்னை எடுத்துக்க சொன்னேன். ஆரம்பத்துல நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா பண்ற வேதனை என்னால பார்க்கவே முடியல. நான் தான் மனநாள் பண்ணிட்டேன், ஆண்டவரே உமக்கு சித்தமான உடைய ராட்சத்துக்கு எங்க அம்மாவை எடுத்துக்குங்க. இந்த வழி என்னால பார்க்க முடியல, ஆண்டவரே எடுத்துக்குங்கன்னு சொன்னேன். அதையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். நான் எங்க அம்மா சாகும் பொழுது நான் மடியில இருக்கணும், என் மடியில எங்க அம்மா இருக்கணும்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? ஆண்டவர் இந்த பிள்ளையோட ஜெபத்தை, இந்த பாவியோட ஜெபத்தை ஒரு காரியம் கூட தள்ளி விடாத எல்லா காரியத்தையும் அங்கீகரிச்சாரு. என் மடியில தான் என் தாய் ஜீவனை விட்டாங்க நான் சொல்லல, என் மடியில இருக்கும் போது தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவர் எடுத்துக்கொண்டாரு. அல்லேலூயா.